வணக்கங்க. வணக்கண்ணா. உங்க பேர் ஊர் சொல்லுங்களேன். என் பேர் வந்து சரவணண்ணா. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சிறுவாக்கம் கிராமம் எங்களுது. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் எம்சிஏ படிச்சிருக்கேண்ணா. எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் அது பார்த்தீங்கன்னா இது வேலையிலேருந்து நின்று இப்போ நான் ஒரு 7 வருஷமா பண்றோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா வந்து அப்பா கூட வந்து காலையில செஞ்சுட்டு போவேன். அதுக்கப்புறமா லீவ் டைம்ல மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கு விவசாயம். அப்படி இப்ப விவசாயத்துக்காக படிக்கல? விவசாயத்துக்குன்னு தனியா படிப்பு இருக்குதுன்னே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த சமயத்துல வந்து புரிதல் கிடையாது. அதுக்கப்புறமா தான் விவசாயத்துக்கு படிப்பு இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சு நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஏரியால ஏவோ அது மாதிரிலாம் வராங்களே அவங்களாம் பழக்கம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் விவசாயத்துக்கு தனியா படிப்பு இருக்குதுன்னே தெரிஞ்சுது. இப்போ இனிமேட்டு வர இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாராவது இப்போ +2 அது மாதிரிலாம் படிக்கிறாங்க, நான் விவசாயத்துக்கு படிங்க அப்படின்னு நான் கொஞ்சம் பேருக்குலாம் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா விவசாயத்துக்கு படிக்கும் போது விவசாயத்துக்கு அவங்க சப்போர்ட்டிங்கும் இருக்கு, அதுக்கான வேலை வாய்ப்புகளும் இப்ப நிறைய இருக்கு விவசாயம் சம்பந்தப்பட்டதுல. சரி, இப்ப நீங்க வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, எதுக்காக வேலையை விட்டு எதுக்கு விவசாயத்துக்கு என்ன? வேலை விட்டுன்னா வேலையினுடைய ப்ரெஷர், அதுக்கடுத்த நம்மளுக்கு வந்து இன்கம் வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் இயற்கை விவசாயத்துல நல்லா ஆர்வம் எனக்கு. விவசாயத்திலேயே ஆர்வம் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு கூட அப்பா கூட சப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் இடைப்பட்டத்துல எங்க அம்மாவுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்து இறந்ததுல அதனுடைய இன காரணங்கள் போகும்போது இந்த செயற்கை உரத்தினால தான் வந்தோடனே இயற்கை விவசாயத்துக்கு நம்மாழ்வார்களுடைய வீடியோ அதெல்லாம் அப்படி பார்க்க இயற்கை விவசாயத்துக்கு மேல ஆசை. இயற்கை விவசாயம் பண்ணிட்டு என்னால பாத்தீங்கன்னா வேலையில காலையில எழுந்து போயிட்டு வந்து பண்ண முடியல. திருப்பி ஈவினிங் டைம்ல தான் ஸ்ப்ரே கொடுக்கணும். அந்த ஸ்ப்ரே கொடுக்குறதுலாம் வேலைக்கு போகும்போது அது பண்ண முடியல. 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா மாதிரி போயிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம முழு நேரமா பண்ணாதான் நம்ம இயற்கை விவசாயத்துல பண்ணா நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்து குவிட் பண்ணிட்டேன் ஒர்க்கு. இப்போ 6 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப முன்னாடி வந்து அப்பா கெமிக்கல் தான் பண்ணிட்டு இருந்தாரோ? ஆமா, 2018க்கு முன்னாடி வரையும் கெமிக்கல் தான். இப்போ ஒரு 10 வருஷமா நீங்க? ஆமா, நியர் டு 8-9 இயர்ஸ் ஆயிடுச்சு. இயற்கை விவசாயம் தான். இயற்கை விவசாயம் தான். மொத்தம் எத்தனை ஏக்கருங்க நிலம் உங்களுக்கு? எங்களுக்கு வந்து சொந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா 8 ஏக்கரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 ஏக்கருமே நம்ம இயற்கை விவசாயம் தான் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த லீஸ்க்கு எடுத்து பண்றோம். அது வந்து ஃபர்டிலைசர் எனக்கு அது என்னைக்கு இருந்தாலும் இன்னொருத்தர் யாருன்னா இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அதனால ஃபர்டிலைசர்ல தான் பண்றோம். 8 ஏக்கர் உங்க நேரத்துல வந்து நில வரையும் இயற்கை விவசாயம் தான் பண்றோம். என்னென்ன பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி பந்தல் போட்டு காய்கறி பண்றேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 சென்ட் அளவுக்கு வாழை வச்சிருக்கேன். மற்றபடி பாத்தீங்கன்னா நெல் விவசாயம் தான் பிரதானமா இருக்கும். 2 போகம் நெல் விவசாயம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை பயிறு, உளுந்து, எள்ளு இதெல்லாம் பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய பயிர் பண்றது. எப்பவுமே பயிர் இருக்க மாதிரி பாத்துக்குவீங்க? ஆமா, 2 போகம் பயிர் வந்து எப்பவுமே இருக்கும். ஒரு போகம் மட்டும் பாத்தீங்கன்னா சில எல்லாம் வந்து ஃப்ரீ ஆகட்டும், சிலது வரையும் ஏன்னா ஆள் பற்றாக்குறையினால பச்சை பயிரும் வந்து அதிகமா பண்ண முடியல. பச்சை பயிறு லாபம் தான், பச்சை பயிறு எள்ளுலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது அறுவடை பண்ணும்போது ஆட்களுடைய பிரச்சனைனால எல்லாம் கம்மியா ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு வச்சிருக்கோம். அப்ப இது நீங்க உங்க லேண்ட் தான் இது? ஆமா, இது நம்மளுடைய வயல் தான். வாழை போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பூவன் வாழை இருக்கு, செவ்வாழை இருக்கு, கற்பூர வாழை இருக்கு, மொந்தன் இருக்கு, இது ஏலக்கி இருக்கு, எல்லாமே வச்சிருக்கேன். எல்லாம் பழங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைக்கு போக மிச்சத்தை யாருன்னா கொஞ்சம் கொடுப்போம், அவ்வளவுதான். வாழைப்பழமா நம்ம யூஸ் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாழைப்பழமும் நமக்கு ஒரு வாழைப்பழத்துக்கு ஒரு மருத்துவ தன்மை இருக்கு. அதனால தனித்தனியா நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். சரி, இப்ப வாழை சாகுபடி இந்த இடத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இந்த நிலத்தை என்ன முதல்ல பண்ணீங்க? நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நாங்க சாலை உழவு ஓட்டி எரு வச்ச ஒரு 2 டன் எரு வச்சுட்டு வச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கான கண்ணுலாம் எங்க வாங்கிட்டு வந்தீங்க? இது முதல் தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கணும். அதுக்கடுத்து நம்ம சைட்ல இருக்க கண்ணுகளே எடுத்து வச்சு நம்ம இது பண்ணுவோம். நம்ம பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து வந்தது, அங்க ஒரு விவசாயி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அடைஞ்சதா யூடியூப் மூலியமா தான் நம்ம பார்த்தோம். அவர் அந்த வீடியோஸ்ல நிறைய ரகம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருந்து வாங்கினது தான் எல்லாமே. இது நம்ம இதுக்கு முன்னாடி வேற இடத்துல வச்சிருந்தோம். அதுல இருந்து எடுத்து இப்போ குவான்டிட்டி ஏரியா கம்மி பண்ணி வச்சிருக்கோம். ஏரியா கம்மி பண்ணதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வாழை வந்து நம்மளால இருந்து கொள்முதல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. 100 ரூபா 150 ரூபா அதுதான் வாங்குறாங்க. ஆனா கடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீப்பு 150 ரூபா கூட வாங்க.
நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பழமே 100 ரூபாய்க்கு கூட வாங்கி வந்திருக்கேன். அதனால நம்ம தேவைக்கு மட்டும் இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சமா தான் இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொட்டேஷனா இருக்கு. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வாங்குற மாதிரியா இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு அப்படியே ரொட்டேஷனா வாழை இருந்துட்டே தான் இருக்கு. வாழை காயும் இருக்கு, நம்ம பழமும் வச்சிருக்கோம். இப்ப இதுல இடைவெளி எதனா விட்டு இவ்வளவு விலையில? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி எதுக்கு இந்த அளவுக்கு வச்சிருக்கோம்னா, இப்போ இதுக்கு ஓட்டுறதுக்கு கலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்ம இந்த வண்டி வச்சு ஓட்டுறோம். அந்த வண்டி ஓட்டுனது கூட தெரியுது பாருங்க. ஆமா ஆமா ஆமா, சுத்தமா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அந்த நம்மளுக்கு அந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கும். இல்லைன்னா நம்ம கொடுக்குற இந்த ஜீவாமிர்தம் கொடுத்தோம்னா அந்த பில்லுக்கு போயிட்டு பில்லு தான் அதிகமா வளர்க்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2வது இதுவா வருது. அதனால வந்து தாருடைய சைஸ் வந்து சின்னதா இருக்கு. இது நான் வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அது முதல் தடவை வரும்போதுதான் வர தார் வந்து நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும், நல்லா பெருசாவும் இருக்கும். இலைகள் தேவைக்காக நம்ம வச்சிருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இலையில தான் சாப்பிடுவோம். நான் தட்டுல சாப்பிட்டதே கிடையாது. எங்கன்னா வெளியே போனாதான் தட்டு. ஆமா, நாங்க எப்பவுமே வந்து இலையில தான் சாப்பிடுவோம். இலையில சாப்பிட்றது நம்மளுக்கு அவ்வளவு நல்லது. அதனாலதான் இலையில நம்ம சூடா வந்து சாப்பாடு அந்த இலையில போட்டோம்னா அதனுடைய சத்துக்கள் அந்த சூடுல வந்து பாத்தீங்கன்னா இலையில இருக்கிற சத்துக்கள் சேர்ந்து நம்ம சாப்பாடு நம்ம உட்கொண்டோம்னா நம்மளுக்கு நல்லது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இலையில சாப்பிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம், பிளாஸ்டிக் கவர்லயும் இல்ல ஸ்டீல் பிளேட்லயே சாப்பிட்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு உள்ள போகாது. அதுவும் ஒரு மருத்துவம் தான். அந்த இலையினுடைய அந்த சத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சூடான சாப்பாடா கூட சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ள போகுது. அதுக்காக தான் நம்ம இலையை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைடு கண்ணு வெட்டாத அப்படியே வச்சிருக்கோம். எத்தனை கட்டை வரைக்கும் வாழை விடலாம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா வியாபார நோக்கத்துல போகும்போதுதான் பாத்தீங்கன்னா ஒரு 2 கட்டை இல்ல 3 கட்டை விடலாம். இப்போ நம்ம சொந்த இதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், நான் இப்போ இது 2வது கட்டை முடிஞ்சு 3வது கட்டையில வருது. இது பாருங்க, அங்க பார்க்கும் போதே தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா 3வது இதுல வருது இது. அதனால நம்ம வியாபாரத்துக்காக பண்ணல, இது சின்னதா பண்ணிருக்கேன். அதனாலதான் இது தாரனுடைய இது வந்து கம்மியா தான் இருக்கு. இப்ப இந்த இயற்கையில பண்றீங்க, இயற்கையில பண்ணும்போது பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருமா? அது எப்படி சமாளி? பூச்சி தாக்குதல் வருது. அது பாத்தீங்கன்னா இந்த இலையில வரும் பூச்சி தாக்குதல். என்ன வரும் அந்த இலையில? பாத்தீங்கன்னா அந்த இலையில வந்து சுருங்கி காஞ்சு போயிடும். தார் வர சமயத்துல காஞ்சு போச்சுன்னா தார் வந்து பெருக்காது, அதுக்கு முன்னாடியே உடஞ்சிரும். இந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கனஜீவாமிர்தம்னு சொல்லிட்டு இந்த கோமியத்தை வந்து காசி அந்த ஒரே ஒரு ஸ்ப்ரே தான். எல்லா காய்கறி பயிர் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஸ்ப்ரே தான் பண்றேன். அதுவே நம்மளுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. அந்த ஒரே ஒரு ஸ்ப்ரே மட்டும் தான் நம்ம கொடுக்கறது. வேற எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்றது இல்லை. வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. ஆமா, அடி உரத்துக்கு ஜீவாமிர்தம் கொடுத்துட்றோம். மற்றபடி அந்த ஸ்ப்ரே ஒன்று ஸ்ப்ரே பண்ணுவோம், அவ்வளவுதான். அதே போதும். நம்ம ஒரு மாசத்துக்கு கூட ஒரு தடவை அதுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால தான் ஸ்ப்ரே கொடுக்குறேன். வாழையை பொறுத்த வரையும் வாழை தனியா இப்போ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ நம்ம செடியை சுத்தி எல்லாம் வச்சிருக்கிறோம் வாழையை. அதுக்கெல்லாம் தனியா ஸ்ப்ரே கொடுக்கறதே இல்லை. நம்ம செடிக்கு ஸ்ப்ரே அடிக்கிறோம்ல அந்த இதுல அதெல்லாம் நல்லா ஒன்றும் ஹெல்த்தியாவே இருக்கு. அதுவும் அதே மாதிரி 3வது கட்டை தான். இருந்தாலும் அதனுடைய ஹெல்த்தி வந்து அதிகமா இருக்கு. மரம் பார்க்கும்போதே தெரியும். ஆமா. சரிங்க, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. வாழை சாகுபடி பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. பாக்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி.